ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா பஞ்ச் நேர் வந்து என் ஹஸ்பண்டுக்கு நான் கற்றுக் கொடுக்க போறேன். எப்படி வரும்னு தெரியல, அவங்களுக்கு ஃப்ரேம் கூட ஃபிக்ஸ் பண்ண தெரியாது. நான் பண்றத பார்த்துட்டே இருப்பாங்க, ரொம்ப ஈஸியா இருக்குன்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈஸி தாங்க, சும்மா சரி சரி. இப்போ எடுத்த உடனே அவங்க ஐபேட்ல டிசைன் எடுத்து பின்ட்ரெஸ்ட்ல இருந்து எடுத்து போஸ்டர் பண்ண போறாங்களாம். இருக்கிற நல்ல நூலெல்லாம் காலி பண்ண போறாங்களாம். சரி, அவங்க பண்ணும்போது வருதான்னு பார்க்கலாம். வந்துச்சுன்னா அவங்க பேசுறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரேம் மாட்ட சொல்லலாம். 2 மாசம் பண்ணிருப்பாங்க. அது எல்லா எஃபர்ட்டும் ஒரே நாள்ல பண்ணி காட்றோம். நம்ம யாருன்னு காட்றோம். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். ஏன்னா இது பொறுமையா இல்லாத ஜீவன். இதுக்கே வந்துருச்சுன்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வந்துடும். சரி, இப்போ பார்க்கலாம். இது என்னது? ஃப்ரேம். ஹூப், எம்ப்ராய்டரி ஹூப். ஃப்ரேமா? ஆக்சுவலாக நான் தான் ஃப்ரேம்னு சொல்லி கொடுத்தேன், அதனால அப்படி சொல்லுது. இதோட சைஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணல, ஆனால் அளந்து பார்த்தோம்னா தெரியும். இப்போ அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அப்புறம் இது என்ன கிளாத்து? ஓட்ட கிளாத்து. கிளாத்து நான் யூஸ் பண்ணிட்டு போக இருந்தேன். நான் வந்து கிளாத்து குட்டி பீஸ் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ரேம்லாம் வச்சுருப்பேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி இதுலலாம் கொஞ்சமாக எங்கேயாவது இருந்துச்சுன்னா நான் யூஸ் பண்ணிப்பேன். ஃபேப்ரிக் நான் அதிகமாக வேஸ்ட் பண்ண மாட்டேன், அதனால தான் இப்படி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃப்ரேம் வந்து இந்த ஃபேப்ரிக் கொஞ்சம் செட் ஆகும், அதனால இதை எடுத்து கொடுத்துருக்கேன். இப்போ இதில் மாட்டுங்க நீங்கள். அப்படிலாம் இல்லை, வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிட்டு துணி கூட. ஆமாம், அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அது என்கிட்ட நான் எதனா குட்டி ப்ராஜெக்ட் பண்ணா கூட யூஸ் பண்ணுவேன். சரி, இப்போ இந்த ஃப்ரேமில் நீங்கள் வந்துட்டு இந்த கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். நான் சொல்லித்தரேன், போடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த குட்டி ஃப்ரேம், இந்த இது இல்லாதது, ஸ்க்ரூ இல்லாததை கீழே வைக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த குட்டி ஃப்ரேம் கீழே வச்சிடணும். இப்போ கிளாத் போடுங்க அது மேலே. இப்படிலாம் போடக்கூடாது, கொஞ்சம் எல்லா சைடுமே கொஞ்சம் கொஞ்சம் கிளாத் வேணும். ஃபேப்ரிக் வேஸ்ட் பண்ணாதீங்க, எங்கள் உள்ளோட சும்மா போகுது. ஆமாம், நான்லாம் எவ்வளோ ஒட்டில் வச்சு தைப்பேன் தெரியுமா, ஃபேப்ரிக் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. சரி, ஓகே. அப்புறம் இன்னும் கொஞ்சம் இங்கே இழுத்துக்கலாம், ஏன்னா நம்ம மாட்டும் போது உள்ளே வரும். இப்போ இது மேலே வைங்க. மாட்டிட்டீங்களா? அப்படியே வைங்க. நல்லா வச்சுட்டு இதை வந்து இப்போ டைட் பண்ணணும். இதை அப்படி அழுத்தி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இதை அப்படி இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால இங்கே டைட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். முடிஞ்சளவு நல்லா டைட் பண்ணுங்கள். இது டூல்லாம் இல்லையா? கையால தான் பண்ணணும். கையால பண்ணா கை எடுத்துக்கணும். அப்புறம் இது தப்பா நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து அவங்க கையை பண்ணுங்க, அமைதியா பண்ணுங்க. கமெண்ட்ல வந்து திட்டுவாங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த ஃபேப்ரிக் இப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்படி போய் எதனா இட்லி ஊத்துற மாதிரி இருக்கு. இது நல்லா டைட் பண்ணணும். இப்படி இழுக்கணும், சுற்றி சுற்றி நாலா பக்கமும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துனா டைட் ஆகிட்டே வரும். வெளியே வரும். எனக்கு தெரியும், உங்களால ஒரு வேலை கூட உருப்படியாக பண்ண முடியாது. ஃப்ரேம் இப்படி பிடிங்க, 2 ஃப்ரேம் இப்படி சேர்த்து பிடிச்சிட்டு கிளாத் இப்படி இழுங்க, இல்லைன்னா அது மட்டும் தனியாக வரும். நான் எடுத்தோடனே கோஸ்டர் பண்ணிடுவேன், கிழிச்சிருவேன். நீங்கள் கோஸ்டர் தான் பண்ணுவேன்னு சொன்னேன், துணி எழுதி பண்ணலான்னு சொல்லிடுவேன். ஆமாம், இது ஒரு ஆள் மாட்டி தருவாங்க, அது வந்து தைக்கிறதுக்கு வேறு இது பண்ணுவாங்க. எல்லாம் பக்காவாக செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பண்ணிட்டு விடும். இவ்வளோ விட முடியாது சொல்கிறது. அமைக்க பள்ளமாக்கி விட்றாதீங்க. இப்போ ரெடி. இப்போ என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் குட்டியா ஒரு சர்க்கிள் பண்ண போறீங்க. சர்க்கிள் எல்லாம் பண்ண போறேன். ஏய், வருதான் முதல்ல பார்க்கணும், பின்னாடி அதெல்லாம் தாராளமா வரும். முதல்ல தான் பண்ணனும். நீங்க நான் கோஸ்டர் தான் பண்ணுவேன் டைரக்ட். அதான் சர்க்கிள் கோஸ்டர் பண்ணலாம். சர்க்கிள் கோஸ்டர்லாம் பண்ண முடியாதனால நான் போற டிசைன் தான் போடுவேன். வராது, நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க லைன் ட்ரை பண்ணுங்க, அதுக்கு அப்புறம் பண்ணலாம். அதெல்லாம் ஒண்ணும் டைரக்ட்டா நான் போட்டு எடுப்பேன். அதுவும் பின்ட்ரெஸ்ட். நானே இன்னும் பின்ட்ரெஸ்ட்ல இருந்து எதுவுமே எடுக்கல. கூகுள்ல போய் சிம்பிளா ஒரு டிசைன் எடுங்க. நான் ஆல்ரெடி இமேஜ்ல டவுன்லோட் பண்ணிருப்பேன், அதை எடுங்க. ஈஸியா நல்லா இருக்கும், அது அழகா இருக்கும், பாருங்க, அதை எடுங்க. நான் நிறைய சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இந்த சர்க்கிள்ல இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு இது பண்ணுங்க. இது என்ன புடிச்சதா இருக்கும். சொன்னா கேளுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. இது பாக்குறேன். அதுக்கெல்லாம் கலர் இல்லை, இதுதான் ஆல்ரெடி நான் இமேஜ்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இது எடுங்க, இது எடுங்க. ஏன் சேவ் பண்ணுவீங்க? எனக்கு பின்னாடி தேவைப்படும் அந்த இமேஜ். பெண் குயின் பிடிக்கும்ல, பெண் குயின் எடுங்க.
பென்குயின் தான் தர்றேன் கிடைக்க முடியுது. பென்குயின் சர்ச் பண்ணுங்க. பென்குயின் டெம்ப்ளேட் அந்த மாதிரி எதனா போடுங்க. அப்படியே போடுவான்னு இதை எடுங்க. அதுதான் கரெக்டாக கலர் வராது. இதுதான் உனக்கு க்யூட்டாக மாட்டோம். அதை எடுங்க. எவ்வளவு நேரங்க எடுத்துக்கவா? அதெல்லாம் வேணாம்லாம் நல்லாவே இருக்காது. கியூட்டா பண்ணாதான் நல்லா இருக்கும். க்யூட்டாக தான் சரி எடுத்துக்கவா? எதையாவது ஒண்ணு எடுங்களேன். சரி எடுத்துக்கிறேன். இப்போ ட்ரேஸ் டேபிள் போங்க. இது இருக்கு. ட்ரேஸ் டேபிள் போங்க. ட்ரேஸ் டேபிள்லாம் போக தேவையில்லை. இப்படி ஷேர் பண்ணலாம். இங்கேருந்து ட்ரேஸ் டேபிளுக்கு ஷேர் குத்தா பைத்தியமா நீங்க அது உள்ள போய் அப்படியே ஓபன் பண்ணி எடுக்கிறத விட்டுட்டு அன்லாக் பண்ணிட்டு வெளியே வாங்க. ஏன் ட்ரேஸ் டேபிள் பண்ணணும்? அசையாம இருக்கும் அப்போதான் டிரா பண்ண. ஓகே. இப்போ ட்ரை நவ் கொடுங்க. இப்போ அப்லோட் இமேஜ் ஃபோட்டோ லைப்ரரி. இதை எடுத்துட்டு எந்த சைஸ் வேணுமோ. ரொம்ப பெருசா இருக்கு, இது உள்ளே ஃபிக்ஸ் ஆகாது. நான் சின்னதை பார்த்து ரெடி பண்ணிப்பேன். லாக் பண்ணுங்க. ரொம்ப குட்டியா இது கூட தெரியாம இதால போஸ்ட் பண்ணிருக்கியா நீ? பைத்தியம், ரொம்ப குட்டியா இருக்கும், நல்லாவே இருக்காது. கொஞ்சம் பிரஸ் பண்ணுங்க. லாக் பண்ணுங்க. அது கீழே வைங்க. இப்படி கவுத்தி போடணும். எப்பவுமே உள் பக்கம் தான் டிசைன் இருக்கணும். இந்த பக்கம் தான் இருக்கும். சரி. தெரியாது ஒழுங்காது. தெரியுதா உங்களுக்கு? தெரிஞ்சா வரைங்க. அப்படியே அடி வரையணும். நீ பட்டர் ஷீட்லாம் இதை வச்சு வரைவேன். என்ன கரெக்டா பண்ண சொல்ற? எனக்கு ஒழுங்கா வரைய வராது. அதுல ஒழுங்கா எனக்கு கண்ணு தெரியாது, அதனால நான் பட்டர் ஷீட்ல போடுவேன். உங்களுக்கு தெரியுது? இது எதுவுமே தெரியல. அததான் கேட்டேன். தெரியுதான்னு கேட்டதுக்கு தெரியுதுன்னுட்டீங்க. தெரியல. எனக்கு இது எங்க தெரியும்? என்ன தெரியும் இதுல? இருங்க பட்டர் ஷீட் தரேன். நீ மட்டும் எல்லாம் பட்டர் ஷீட்ல வரைஞ்சி கிளீனா பார்த்து பண்ணுவ. எனக்கு ஏனதானமா கொடுப்பியா? இதுல வரேங்க. இந்த ஓரமா வரீங்க. இதுலயும் ஓரமா தருவியா? ஆமா, நான் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். எல்லாம் காசு கொடுத்தானே வாங்குறோம். பட்டர் ஷீட்டுக்கு வலிக்கிட்டே போகும். என்ன லாக் பண்ணீங்க? லாக்ல தான் இருக்கு. ரொம்ப அழுத்தக்கூடாது, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஒன்றரை யாரா கத்துக்க வரவங்க பாவண்டி. என்கிட்ட யாரு கத்துக்க வரப்போறா? அதை டேபை துறனா விட்டுருங்க. பென்குயின் மாதிரியே இல்லையே. சொன்னா கேட்கணும். எதனா ஒன்றும் ஒழுங்கா எடுங்கண்ணா. இப்போ இது கார்பன் ஷீட்டு. இதை இது மேலே ட்ரேஸ் பண்ணணும். வைங்க அது மேலே. சரி. இந்த டிசைனை அப்படியே வச்சுட்டு மறுபடியும் பென்சிலாக வந்தீங்கன்னா கீழே அச்சு விழுவும். கரெக்டாக எப்படி சென்டரில் விழுவான்னு தெரியும். சென்டரில் தான் விழணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரேமே இவ்வளோதான் இருக்கு. இதில் இப்படி வைங்க. உங்களுக்கு தட்டக்கூடாது. அவங்க ரொம்ப தட்டாமல் இருக்கு. கரெக்டாக இருக்கும். என்ன நீ பெரிய போயிட்டு ஆசா தர? நீங்கள் தானே நான் பட்டர் ஷீட்டில் தான் ஒட்டுவேன். நீங்கள் ஏதாவது ட்ரேஸ் பண்ணுறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகும்னு. இதில் வேற நான் ஓனாக டிசைன் வரைஞ்சி ட்ரேஸ் பண்ணுவேன். எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? ஓனாக டிசைன் வரதுக்குலாம் பெரிய பிரச்சனை இல்லை. அப்போ வரைஞ்சிருக்கலாம்ல ஓனாக. பென்குயின் தான் பார்த்துருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன? இன்னும் ஓனா வரைகிறீங்க போல. கிழிச்சிங்க. அந்த அச்சு லைட்டாக தெரியுது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க. வரைஞ்சாச்சா? போதும். ரொம்ப கறியாக்காதீங்க, அசிங்கமாகும். நாங்கள் பிடிங்க. த்ரெட் எடுங்க. இந்த த்ரெட்லாம் இல்லை. எனக்கு அந்த த்ரெட் எடுத்துனா பிளாக். நோ. இதுலயே பிளாக் இருக்கு. அந்த பிளாக் எடுத்துட்டு வா. அது நல்ல நூலுங்க. நீ ஸ்டார்டிங் கத்துக்கும் போது நீங்களே கத்துக்கும் போது தான் போடணும். பாருங்க அங்கங்க உருவனதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வேண்டாம். புது த்ரெட் அதெல்லாம் தர முடியாது. ஒரு நூல் எவ்வளவு தெரியுமா? வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க. நூல் எவ்வளவு தெரியுமான்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் தான் வாங்கினேன். போ. நான் தான் வாங்கினேன். நான் தான். சரி போ, எடுத்து வா. ஓகே. இல்ல இருக்கு. பிளாக் வேணும். நீட்டா வைக்கணும். வைக்கலாம். ஒயிட் எங்க காணோம் பாரு. அதோட இது பிரிஞ்சிட்டு வந்துருச்சு. இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ. சரி ஓகே. ஒயிட் எங்க?
ஒயிட்டுங்க இருக்கு இன்னொரு பண்டில். அப்புறம் இன்னொன்று அது மூக்கு கலர் வேணும். அது எல்லோ கலர். அது குட்டி நூல் தான் பண்ணணும். எல்லோ கலர்லாம் பெருசுலாம் இல்லை. ஃபர்ஸ்ட்டு கண்ணு மூக்கு குட்டி இதெல்லாம் பண்ணணும். நாங்கள் மூக்கு பண்ணுறதுக்கு எல்லோ இந்த கலர் தான் மூக்கு. பஞ்ச் நீடல் எங்கே இருக்கு? அது அது சைஸ் என்னது? சைஸ் எப்படின்னு எனக்கு தெரியும். தெரியணும். கற்றுக்கன்னு வந்துட்டீங்கல்ல, சொல்லி கொடுத்தா தான் தெரியும். எனக்கு அதுக்கு தான் நான் ஒன்று வச்சுருக்கேன். என்ன வச்சுருக்கேன்? இந்த ஸ்கேலில் இந்த எம்எம் இருக்கா, மில்லிமீட்டர் அளவு, அதில் வந்துட்டு இப்படி வைக்கணும். இப்படி வச்சு பாருங்க. பைத்தியக்காரன் இந்த பஞ்சில கண்டுபிடிச்சிருப்பான். இங்க எதனா பேர் எம்எம் எவ்வளவு எம்எம் அது இதுலலாம் இல்ல. ஆமா அது இல்ல, அட்டையில தான் இருக்கும். அந்த அட்டைலாம் தூரப்பட்டுச்சு. 1 2 2 லைன்ஸ் எனக்கு ஃபுல்லா தெரியுது, அப்புறம் ஒரு ஆஃப் தெரியுது. அப்படின்னா இது 2.5 சைஸ். சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? 2.5 அதுக்கு வந்து இந்த த்ரெட் கரெக்டா இருக்கும். தெரிஞ்சுக்கணும் பேசிக். அது எனக்குலாம் தேவையில்லை, எனக்கு பஞ்ச் பண்ணணும் இப்போ. அதுக்கப்புறம் இது வந்து 2 சென்டிமீட்டர் இருக்கு. ஸ்டார்டிங்கில் 2 சென்டிமீட்டர்லாம் வச்சு பண்ணிங்கன்னா வராது, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணணும், ஃபுல் லென்த் வச்சுக்கணும் நீங்கள். அப்போது இதை லூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் இதை நீட்டில் வெளியே இழுக்கணும். அவ்வளோலாம் வெளியே எடுத்து ஸ்டார்டிங்கில் அவ்வளோ இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போதும், கஷ்டமாக தான் இருக்கணும். வர லூப்பே ஃபார்ம் ஆகாது பத்தியம். போதும், ரொம்ப கம்மி பண்ணாதீங்க, அடிச்சிருவேன். நல்லா டைட் பண்ணுங்க. இப்போ எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கணும். சப்போஸ் இது வந்து ஒழுங்காக டைட் பண்ணலன்னா நீட்டர் உள்ளே இறங்கிடும். அப்புறம் அதே அளவு கொண்டு வரணும்னா நம்ம அளந்து வச்சிருந்தா தான் முடியும். 3 இருக்கு கரெக்டாக. 3 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இந்த த்ரெட்டரை இன்செர்ட் பண்ணும். நூல் போடணும், அதை வச்சு தான் பண்ணணும். இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன் பாருங்க. 1 டைம் காட்டுறேன், அதை பார்த்து அப்படியே பண்ணுங்க. நானே ஒரு டைம் தான் பண்ண போறேன். இந்த பேக் சைடு இருக்கா, இதை வந்துட்டு இது வழியா இப்படி விடணும். இப்படி வெளியே நீண்டுட்டு வரக்கூடாது. அதை வந்து இந்த பைப்புக்குள்ள இப்படி தள்ளணும். தள்ளி இப்படி பின்னாடி வந்தா அது பின்னாடி வரும். பண்ணுங்க. எதுக்குலயே இருக்க என்ன டெஸ்டா வைக்கிறேன் நீ, சம்பந்தமே இல்லாம அது உள்ள போட்டு கொடுத்தா நான் வாடகைக்கு எடுக்க போறேன். எங்க வரோம்? தள்ளுங்க. நல்லா வந்துச்சா? இனிமே அதுல தான் நூலை வந்து கோர்க்கணும். நூலை நல்லா ஃபுல்லா கழட்டிக்கோங்க. எதுக்கு இப்ப எல்லாம் ஆரம்பிக்கிறேன்? குட்டில இருந்து பண்ணணும். எது சின்ன சின்னதோ அதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? அதான் அப்படியே ஓபன் பண்ணிட்டு அது உள்ள அந்த நூலை மாட்டுங்க. மாட்டிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வெளியே இழுத்துக்கோங்க. அப்படியே இனிமே அங்கே இழுங்க வெளியே. அதை மெதுவாக இல்லைங்க, பொறுமையா இல்லைங்க. இங்கே பிஞ்சிட்டு வந்துடாம இங்கே இல்லைங்க, இங்கே பிடிச்சி இல்லைங்க. ஐயா, என் த்ரெட்டர் ஒண்ணுதான் இருக்கு, அத்து விட்டுறாதீங்க. என்ன பண்ணீங்க? இன்னும் இந்த த்ரெட்டர் வெளியே எடுத்துடணும். இருங்க, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாக்குறவங்களுக்கும் தெரிய வேணாமா? இந்த மாதிரி இப்படி த்ரெட்லாம் இப்படி ரொம்ப மாட்டிட்டு இருக்க கூடாது. இவ்வளவுக்கு லூஸ் பண்ணிக்கணும், அப்பதான் சிக்காது. அப்புறம் இவ்வளவு நூல் இப்படி வெளியே இருக்கணும். கொடுங்க இதை. இப்போ எந்த டைரக்ஷன்ல போறீங்க? இந்த டைரக்ஷன்ல போறீங்கன்னா இந்த டைரக்ஷனை நோக்கி இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கணும். இந்த ஓப்பன். ஓகே ஓகே. இப்படி குத்துனீங்கன்னா அடுத்தது இப்படி போகாது, மூவ் ஆகாது. இப்போ பாருங்களேன். புரியுது நீ சொன்னா போதும். இப்படி குத்தி இப்படி போனீங்கன்னா ஃபார்ம் ஆகாது, ஒரு மாதிரி இதாகும். அவ்வளவுதான், அது மட்டும் தானே பேசிக்ஸ். ஆமா, அதான் இந்த டைரக்ஷன் அதை தான் கற்றுக்கணும். எந்த டைரக்ஷனில் போகிறோமோ அந்த டைரக்ஷன் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கணும். பஞ்ச் பண்ணணும். இந்த ஃபிங்கர் சப்போர்ட் இது கூட எப்படி மேலே கீழே போய் இறங்கணும். நீங்கள் விடுங்களேன் ஃப்ரேமை, கீழே தட்டக்கூடாது. நீடு மெதுவாக இப்படி பஞ்ச் பண்ணி இந்த எட்ஜ் வந்து கிளாத்தில் டச் ஆகணும். இங்கே எப்படி இருக்கும்
நல்லா ஒட்டிக்கணும். ம் அதுக்கப்புறம் எடுக்கும்போது விட்டுலாம் உருவக்கூடாது. ம் பொறுமையாக இந்த ஃபிங்கரோட சப்போர்ட்டை வச்சுட்டு இப்படி பொறுமையாக உருவணும். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணணும். துணியை விட்டு எடுக்கவே கூடாது. ம் இப்படி ஒரு மாதிரி ட்ராக் பண்ண தான் செய்யணும். ட்ராக் பண்ணி மறுபடியும் அகைன் ஸ்லோவாக பஞ்ச் பண்ணணும். ம் அகைன் இப்படி எடுக்கணும் ஸ்லோவாக. ம் அகைன் பக்கத்துலேயே அந்த கிளாத்தை விட்டு அந்த நீடில் நான் வந்து தூக்கவே மாட்டேன். தூக்கினா திருப்பி குத்துற. தூக்குனா ரொம்ப தூக்க மாட்டேன். ம் இப்படி இப்படி வெளியே இப்படி ரொம்பலாம் வர மாட்டேன். இது வந்துட்டே இப்போ. இப்போ வந்துட்டேன்னா என்ன பண்ணணும், இந்த நூலை பின்னாடி இழுக்கணும். ஓ அப்போ இதில் வச்சுட்டு மறுபடியும் இப்படி குத்தணும். சப்பா அப்படியே பொறுமையாக பண்ணணும். இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு பின்னாடியில என்னத்தை பின்னாடி இல்லடி. இதுக்கு ஒரு ஆள் வருவாங்களா, அதை வச்சுட்டு இழுங்க, எனக்கு தெரியாது. இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் லைன் பழகணும். கஷ்டமானதை ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டாதான் நடி குத்த முடியும். தள்ளுங்க கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். அங்கே லூப்பே ஃபார்ம் ஆகல. பின்னாடி திருப்புங்க, இருங்க, பின்னாடி திருப்புங்க. ஆமா இருக்கு, அதெல்லாம் நான் பண்ணது. செருப்பு அடிப்பேன். எவ்வளோ நான் பண்ணிருக்கேன். இது இது அவ்வளோதான். ரொம்ப தூக்குனீங்கன்னா புல்லாயிடும் லூப்பு. நீங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். குத்துங்க. இங்க நல்லா இருக்கு பாக்க, இங்க கஷ்டமா இருக்கு. அது மொத்தமா பண்ணோன்னே இது இப்படி அமுங்கிக்கும். அப்படியா? பரவாயில்ல, லூப்பு இது நான் போட்டனாலும் தெரியுது. அடுத்து நீங்க கண்ணு ட்ரை பண்ணுங்க, அப்புறம் பார்க்கலாம். அது மாதிரி நூல் கோர்த்து எல்லாம் பண்ணிட்டு இருங்க, நான் வரேன். படுங்க பாப்போம். லூப் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, இது எவ்வளோ அழகா வந்திருக்கு. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பண்றேங்க, அடுத்த கண்ணு பண்ணுங்க. இது குட்டி இல்லை, அதுக்கு தான் ஒரே இதாக பண்ண சொன்னேன். இந்த மாதிரி பெரிய ஏரியாவா பண்ணாதான் தெரியும் என்ன மிஸ்டேக் பண்றோம். வா, இந்த லூப் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருக்கு தெரியுதா. பிரித்துட்டு போடுங்க. ஒரு கண்ணு கோயக்கண்ணு மாதிரி இருக்கும். போ, பரவாயில்லையா? அதுதான் சரி பண்ண சொல்லித்தரேன், எல்லாமே கற்றுக்கலான்னு. பாருங்க, நூலே அதில் டேமேஜ் ஆகிருந்துருக்கு. அந்த ஓட்டையை இப்படி லைட்டாக ஊசியை வச்சு இப்படி இப்படி இது பண்ணாலே சரியாயிடும். அவ்வளோதான். பாருங்க, இதுக்கு தான் அதிகமாக விட்டு கட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ யார் உங்களை இந்த சிங்கிள் இதில் கட் பண்ண சொன்னா? கட் பண்ணாம அப்படியே லூப் போயிட்டே இருக்கணும். கண்டினியூ ஆகாது, கட் ஆகுது. இங்க கால்லாம் கட் ஆகுது. இந்த லேயர்னா இப்படி. அதுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும், அவுட்டர் லேயர்ல இங்க இருந்து ஆரம்பிக்கணும். இப்படி ஆரம்பிச்சு இப்படி போய் இப்படி போய் இப்படி வந்து அப்புறம் மறுபடியும் இப்படி போய் இப்படி வரணும். அது பண்ணுங்க. லூப்பா நான் காட்டுங்க. லூப்பு நல்லா தான் வந்திருக்கு. எல்லாமே ஒன்று கூட உள்வாங்கவே இல்லை. கேமரா ஃபோக்கஸ் இங்கே இருக்கு. ஓகே ஓகே, பண்ணுங்க. என்னாச்சு?
இப்படி ஒவ்வொரு லேயருக்கும் கட் பண்ணக்கூடாது. அடுத்து அப்படியே முடிச்சுட்டு அப்படியே உள்ள போயிட்டே இருக்கணும் கட் பண்ணாம. திருப்பங்க. இன்னும் ஒரு லேயர்லாம் இல்லை, இன்னும் நிறைய போடணும். அப்பதான் அது வந்து நெருக்கமாகும். ஓகே. சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க? அடுத்த லேயர் ஆரம்பிக்க கொஞ்சம் பிரேக் விட்டு. ஒன்றும் வேணாம், மணி ஆல்ரெடி 12 மேலே ஆகுது. நாளைக்கு பார்த்துக்கலாம். இது வந்து பார்ட் 1 வீடியோவாக இருக்கட்டும். நாளைக்கு வந்து மற்றதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஒயிட் ஃபில் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். என்ன கஷ்டத்தை அனுபவிச்சிங்க இப்போ? லைட்டாக இந்த 2 ஃபிங்கர் மட்டும் வலிக்குது, குத்தி குத்தி. அது உடன் வர இருக்கா, உடன்னால கொஞ்சம் டைட்டாக பிடிக்கும் போது, அந்த உடன் இருக்கனால தான் உங்களுக்கு வலி கொஞ்சமாவது கம்மியாக இருக்கு. பிடிக்கும் போது குட்டி பண்ணுறதுக்கே கை வலிக்கு. நான் அவ்வளோ பெருசு பண்ணனே. கொஞ்சம் டைட்டாக இருக்கு. டைட்டாக இருக்கனால டைட்டாக தான் இருக்கணும். அது அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹோல்ஸ் விழ மாட்டோம். அப்படிதான் இருக்கணும். அப்பதான் அது ஃபார்ம் ஆகும், லுக் ஃபார்ம் ஆகும். அப்போ அப்படிதான் கை வலிக்கும். உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸ் தெரில, பிடிக்கிற ட்ரிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா வலிலாம் போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோ வேணா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதில் பார்க்கலாம். டாடா, பை பாய். பை சொல்லுங்க.